ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்னொரு மியூசிக்கல் தியரி ஒன்று படிக்கலாம். ஸ்பெசிஃபிக் இன்டர்வல் அப்படிங்கிறது. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் இந்த இன்டர்வல். ஏன்னா இந்த மியூசிக் உள்ள கான்செப்ட் தியரியில் உள்ள ஸ்பெசிஃபிக் இன்டர்வல்ங்கிறது தான் கார்டு நேமிங்க்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இது சி மேஜர்னா இது சி மைனர் அப்படின்னா, ஏன் இதை சி மைனருங்க, ஏன் ஆக்மெண்டட் கார்டுன்னு சொல்கிறோம், ஏன் டிமினிஷ்ட் கார்டு அப்படிங்கிறத சொல்கிறோம். எல்லாமே வந்து இந்த ஸ்பெசிஃபிக் இன்டர்வலோட கான்செப்டை பொறுத்து தான் வரும். ஓகே, அகெயின் ஒரு சி மேஜர் ஸ்கேலை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது இதில் மேஜர் இன்டர்வல், மைனர் இன்டர்வல், பர்ஃபெக்ட் இன்டர்வல், ஆக்மெண்டட், டிமினிஷ் அப்படிங்கிற ஒரு 5 இன்டர்வல்ஸ் இருக்குது. இன்டர்வல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு புது கான்செப்ட்ன்ட்டு இல்லை. நம்ம யாருக்குமே தெரிஞ்ச மியூசிக் ஸ்கேல் அல்லது இந்த மியூசிக்கல் பிக்சர்ஸ்லேருந்து ஒரு நோட்டுக்கும் இன்னொரு நோட்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த ஸ்பெசிஃபிக் இன்டர்வலை டிஃபைன் பண்ணுவாங்க. இது வந்து ரூட் நோட். ஓகே, நம்ம இப்போ மேஜர் இன்டர்வல் ஃபஸ்ட் பார்ப்போம். சி மேஜர் கார்டு, சி மேஜர் கார்டை எக்ஸாம்பிள் வச்சு மேஜர் இன்டர்வல் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து சி மேஜர் கார்டு. சி மேஜர் கார்டில் 3 நோட் இருக்குது. ரூட் நோட்டு, மீடியன்ட், ஸ்கேல் டிகிரிஸில் பார்த்தோம்ல, மீடியன்ட் நோட்டும் பர்ஃபெக்டும் இருக்குது. பர்ஃபெக்டை விற்றுருங்க, ஏன்னா பர்ஃபெக்ட் இந்த 4th 5th பர்ஃபெக்ட் டிகிரிஸில் உள்ளது, அதனால் அதை விட்டுருங்க. இது மேஜர், இது ரூட் நோட். அப்போ இது வந்து மேஜர் நோட்னா எத்தனை ஹாஃப் ஸ்டெப் தள்ளி இருக்குது? 1 2 3 4 4 ஹாஃப் ஸ்டெப் தள்ளி இருக்குது. இது வந்து மேஜர் தேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பர்ஃபெக்ட் 4th, மாற்றுக்கருத்தில். இதுவும் பர்ஃபெக்ட் 5th, இதுலேயும் எந்த சேஞ்ச் இல்லை. ஏன்னா ரிப்பீட்டடாக என்னோடய வீடியோஸில் பர்ஃபெக்ட் 5th சர்க்கிள் பண்ணி தான் நான் மோஸ்ட்லி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பர்ஃபெக்ட் 5th ரொம்ப முக்கியம், கார்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியம், எதுக்காக ஜியும் எஃப்யும் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு பர்ஃபெக்ட் 5th நோட்டில் உள்ள கார்டை வந்து நம்ம பாட்டு வாசிக்கும் போது கார்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறது 3-4 வீடியோஸ்க்கு மேலே நான் அதில் பேசியிருப்பேன். அதனால் 4th நோட்டும் 5th நோட்டும் பர்ஃபெக்ட் இன்டர்வல் அது. ஓகே, தேர்டு இ நோட் இருக்குல்ல சி மேஜர் ஸ்கேல, இது வந்து 4 ஹாஃப் ஸ்டெப் தள்ளி இருக்கிறனால இது வந்து மேஜர் தேர்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ செகண்ட் நோட் என்னது? இது 2 ஹாஃப் ஸ்டெப் தள்ளி இருக்கனால இது வந்து மேஜர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ரூட் நோட், இது மேஜர் செகண்ட், மேஜர் தேர்ட், பர்ஃபெக்ட் 4th, பர்ஃபெக்ட் 5th. இது பர்ஃபெக்டா மேஜரா? மேஜர் 6, மேஜர் 7. அவ்வளோதான். பர்ஃபெக்ட்டுங்கிற வார்த்தை 4th நோட்டுக்கும் 5th நோட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். எதுக்கு சார் இதில் பர்ஃபெக்ட்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் மேஜர்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஏன் பர்ஃபெக்ட்னு சொல்கிறீங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். எனக்கும் இருந்துச்சு அஃப்கோர்ஸ் ஆரம்பத்தில், ரொம்ப நாளுக்கு முன்னாடி. என்றைக்கு நான் அந்த மியூசிக்கல் தியரியை படிக்க ஆரம்பித்து மேஜர் இந்த பர்ஃபெக்ட் 5th கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டனோ எனக்கு அந்த இது அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. இப்படி நிறைய பேருக்கு இது வந்து இது பர்ஃபெக்ட் 5th தான் சொல்லணும், பர்ஃபெக்ட் 4th தான் சொல்லணும்னு டீச்சர்ஸ் சொல்லுவாங்களே தவிர, எதுக்கு இதை போய் பர்ஃபெக்ட்னு சொல்கிறீங்க, இதை ஏன் இதுக்கு நீ பர்ஃபெக்ட் 4th சொல்கிறதுக்கு பதிலாக மேஜர் 4th மேஜர் 5th சொல்ல வேண்டியதுன்னு எல்லாரும் கேட்பீங்க. கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து குவாலிட்டியை பொறுத்து, இந்த டோனல் குவாலிட்டியை பொறுத்து. சிக்கும் ஜிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து வேறு. ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நம்ம பேரண்ட்ஸ் இல்லை நம்ம சிப்ளிங்ஸ் அவங்களோட அட்டாச்மெண்ட் எப்படி இருக்கும், நம்ம ரிலேஷன்ஸோட அட்டாச்மெண்ட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. அவங்கள வந்து அத்தை பசங்க தான், லைக் ஒரு சித்தப்பா பசங்க தான். நம்ம கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா, அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப பியூராக இருக்கும். லைக் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுல்ல. ஆல் சைட் அண்ட் டன் சித்தப்பா பசங்க தான்.
ஆனால் நம்ம தங்கச்சி நம்ம அக்கா அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஸோட வேல்யூ ஜாஸ்தி என்னோட பார்வையில். ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. சிக்கும் ஜிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதேமாதிரி சி எஃப்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால தான் இது பர்ஃபெக்ட். மற்ற எல்லாம் மேஜர், அதாவது மற்ற ரிலேஷன்ஷிப்பும் முக்கியம்தான், அதனால அது மேஜர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஓகே. ஸோ மேஜர் செகண்ட், மேஜர் தேர்ட், பர்ஃபெக்ட் ஃபோர்த், பர்ஃபெக்ட் ஃபிஃப்த், மேஜர் சிக்ஸ்த், மேஜர் செவன்த். ஓகே. அடுத்து இப்போ மேஜர் இன்டர்வல் பார்த்தாச்சு. மேஜரை ரெடியூஸ் பண்ணினாதான் மைனர். அப்போ தேர்டுனா இது மேஜர் செகண்ட் அப்படின்னா ஒரு ஹாஃப் ஸ்டெப் கட் பண்ணிங்கன்னா இது மைனர் தேர்டு. ஓகே. இப்போ நான் யாருனே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த இன்டர்வலை பேஸ் பண்ணி தான் கார்டு நேம் இருக்குமா. இது சி மேஜர் அப்படின்னா ஹாஃப் ஸ்டெப் கட் பண்ணிட்டீங்களா மைனருக்கு. இப்போ இந்த நோட்டில் இந்த கார்டில் மைனர் தேர்டு இருக்கிறனால தான் இது சி மைனர் அப்படிங்கிற கார்டு. ஓகே. அதே மாதிரி இது டி அப்படின்னா இது மைனர் செகண்ட், இது மேஜர் செகண்ட், இது மைனர் செகண்ட், இது மேஜர் தேர்ட், இது மைனர் தேர்ட், இது பர்ஃபெக்ட் ஃபிஃப்த். இதை நீங்கள் ஹாஃப் நோட் கட் பண்ணி நான் வந்து இதை நான் மைனர் பர்ஃபெக்ட்னு சொல்லவா இல்லை மைனர் ஃபோர்த்துன்னு சொல்லவாலும் கேட்கக்கூடாது. பர்ஃபெக்ட் ஃபிஃப்த்து இது மைனர் செகண்ட்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஆல்ரெடி இது ஒரு மேஜர் தேர்டுங்கிற நேம் இருக்குல்ல, ஒரு 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 பிளாங்க் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பர்ஃபெக்ட் ஃபோர்த்து இருக்கிறனால இதை நீ ஹாஃப் ஸ்டெப் கட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து நான் மைனர் ஃபோர்த்துன்னு சொல்ல வரேன்னா நோ. இது ஆல்ரெடி இதுக்கு மேஜர் செகண்டுன்னு நேம் இருக்குது, சாரி மேஜர் தேர்டுன்ற நேம் இருக்குது, அதனால் கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஜியும். ஜியை ஹாஃப் ஸ்டெப் கட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு மைனர் ஃபிஃப்த் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அஃப்கோர்ஸ் இது இதுக்கு வேறு நேம் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். பட் ஆனால் இது மைனர் ஃபிஃப்த்துன்னு சொல்லக்கூடாது. இது மேஜர் சிக்ஸ்த்து. அப்போ என்ன சொல்லலாம்? மைனர் சிக்ஸ்த் இதை சொல்லலாம். இது மேஜர் செவன், இதை மைனர் செவன் சொல்லலாம். அப்போ ரெண்டு இது படித்தாச்சு. மேஜர் இன்டர்வல், மைனர் இன்டர்வல். சி டு டி மேஜர் செகண்ட், இது மேஜர் தேர்ட், பர்ஃபெக்ட் ஃபோர்த், பர்ஃபெக்ட் ஃபிஃப்த், மேஜர் சிக்ஸ்த், மேஜர் செவன். இது தேர்டுனா இது மைனர் தேர்ட், இது மேஜர் தேர்ட், மேஜர் செகண்ட், மைனர் செகண்ட், மேஜர் சிக்ஸ்த், மைனர் சிக்ஸ்த், மேஜர் செவன், மைனர் செவன். ஓகே. இப்போ இது படிச்சாச்சா? இது போக பர்ஃபெக்ட் படிச்சிட்டிங்களா? இப்போ பர்ஃபெக்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இந்த ஃபிஃப்த் நோட் இருக்குல்ல, பர்ஃபெக்ட் ஃபிஃப்த்து. பர்ஃபெக்ட் ஃபிஃப்த்தை மட்டும் ஹாஃப் ஸ்டெப் கட் பண்ணிங்கன்னா அதை டிமினிஷ்டுன்னு சொல்லணும். ஓகே. மைனர்னு சொல்லக்கூடாது, டிமினிஷ்டுன்னு சொல்லணும். அதே மாதிரி பர்ஃபெக்ட் ஃபிஃப்த்தை ஹாஃப் ஸ்டெப் ரைட் சைடில் ஹாஃப் ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதை ஆக்மெண்டட்னு சொல்லணும். ஸோ இது சி டு ஜி வந்து பர்ஃபெக்ட் இன்டர்வல். ஜி ஃப்ளாட்டுக்கும் சிக்கும் இடையில டிமினிஷ்ட் இன்டர்வல் இது வந்து ஆக்மெண்டட் ஃபிஃப்த்னு சொல்லுவோம். இது வந்து டிமினிஷ்ட், இது ஆக்மெண்டட். இப்போ மேஜர், மைனர், பர்ஃபெக்ட், டிமினிஷ்ட், ஆக்மெண்ட், இதையும் படிச்சாச்சா? இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன வரும், கார்டோட நேம் வரும். இது சி மேஜர், சி மைனர். இப்போ சி மைனர் இருக்குல்ல, சி மைனர் ஸ்கேல் அப்படி வச்சுட்டு இந்த பர்ஃபெக்ட் ஃபிஃப்த்தை மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா, பர்ஃபெக்ட் ஃபிஃப்த் ஹாஃப் ஸ்டெப் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா என்ன நேம்? டிமினிஷ்ட். இது என்னது? சி டிமினிஷ்ட் கார்டு. ஓகே. அப்புறம் மைனரில் வச்சுட்டு நீங்கள் இது டிமினிஷ் பண்ணுனா தான் டிமினிஷ்ட் கார்டு. இப்போ நீங்கள் மைனரை வச்சுட்டு இப்படி அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இது நான் வந்து என்ன சொல்கிறது, இது சி மேஜர் கார்ட்லேருந்து மேஜர் தேர்ட்லேருந்து மைனர் தேர்டுக்கு கொடுத்தா சி மைனர் ஆயிடுது. இந்த பொசிஷனில் வச்சுட்டு பர்ஃபெக்ட் ஃபிஃப்த்லேருந்து ஒரு ஹாஃப் நோட் கட் பண்ணிட்டேன்னா இது என்ன ஆயிடுது? சி டிமினிஷ்ட் ஆயிடுது. ஸோ இது சி மேஜர்,
C minor, C diminished. ஓகே, அப்புறம் அகைன் C மேஜர் ஸ்கேல் வச்சுட்டு இந்த பர்ஃபெக்ட் ஃபிஃப்த் நோட்டை மட்டும் எடுத்து ஹாஃப் ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது? C ஆக்மெண்டட் கார்டு ஆயிரும். ஏன்னா இது ஆக்மெண்டட் இன்டர்வல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மேஜர், மைனர், பர்ஃபெக்ட் நோட்டை நீங்கள் ஆக்மெண்ட் பண்ணலாம், இல்லை டிமினிஷ் பண்ணலாம். மேஜர் இன்டர்வலை நீங்கள் குறைச்சி மைனர் ஆக்கலாம். ஓகே, இதுதான் ஒரு இந்த இன்டர்வல்ஸ் பேஸ் பண்ணது. மேஜர் செகண்ட், மேஜர் தேர்ட், பர்ஃபெக்ட் ஃபோர்த், பர்ஃபெக்ட் ஃபிஃப்த், மேஜர் 6, மேஜர் 7, அடுத்த டோனிக்கு. அப்புறம் மைனர் செகண்ட், இது மைனர் தேர்ட், இது வந்து ஆக்மெண்டட் ஃபிஃப்த், இது டிமினிஷ்ட் ஃபிஃப்த். இதுதான் கான்செப்ட். இதுக்கும் கார்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த நீங்கள் எந்த இன்டர்வலில் உள்ள நோட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டில், அதை பொறுத்து தான் கார்டோட நேம் இருக்கும். சி மைனரா, சி ஆக்மெண்டடா, சி டிமினிஷ்டா அப்படிங்கிற நேம் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லைடில் இந்த வீடியோவில் தெரியுற அந்த மேப்பிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேஜரில் மேஜர் ஆக்மெண்ட் பண்ணலாம், லைக் பர்ஃபெக்ட் ஆக்மெண்ட் பண்ணலாம், மைனரை டிமினிஷ் பண்ணலாம், மேஜர்லேருந்து மைனருக்கு கொண்டு வரலாம், அந்த மாதிரி. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குங்க, C to B பார்த்தீங்கன்னா இது வந்து மேஜர் 7th. ஓகே, மேஜரையும் நம்ம மைனருக்கு மாற்றலாமா? அப்போ மேஜர்லேருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் கட் பண்ணிட்டீங்கன்னா மைனரா, அப்போ இது வந்து என்னது? மைனர் 7th இன்டர்வெல்ல இருக்கா? இப்போ இந்த மைனர் 7ஐயுமே ஒரு ஹாஃப் ஸ்டெப் நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். இது வந்து பி டபுள் ஃப்ளாட், 2 ஃப்ளாட் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல. பி போட்டு 2 ஃப்ளாட் போட்டிருக்கோம். இது ஒரு ஃப்ளாட், இது ஒரு ஃப்ளாட். 2 ஃப்ளாட் கட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே டிமினிஷ் கொண்டு வரலாம். ஆனால் பர்ஃபெக்ட் ஃபிஃப்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஃபை தான் ரெடியூஸ் பண்ணணும். அப்போ தான் இது டிமினிஷ்டுக்கு வரும். ஆனால் மேஜரை நீங்கள் டிமினிஷ்டு கொண்டு வரணும்னா மைனருக்கு வந்து அப்புறம் வரணும். இது எதுக்கு இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, டிமினிஷ்ட் கார்டுன்னு ஒன்று இருக்குது. சொன்ன மாதிரி தான் சி, இ ஃப்ளாட், ஜி ஃப்ளாட். ஓகே, இப்போ இந்த பி ஃப்ளாட் டபுள் ஃப்ளாட்டும் நாங்கள் யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். இது பி ஃப்ளாட் 7, பி டிமினிஷ்ட் 7. இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா கார்டுமே வந்து 3 ஹாஃப் ஸ்டெப்பில் இருக்கும். 1 2, இது ஒரு ஸ்டெப், 2 ஸ்டெப், 3 ஹாஃப் ஸ்டெப்பில் அடுத்த நோட். அதில் 1 2 3 அடுத்த 3 ஹாஃப் ஸ்டெப்பில், அப்புறம் 1 2 3 அடுத்த ஹாஃப் ஸ்டெப்பில். அடுத்து பாருங்கள், எல்லா நோட்டுமே 3 ஹாஃப் ஸ்டெப்பில் இருக்கும். இது ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த டிமினிஷ்ட் கார்டில். இந்த டிமினிஷ்ட் கார்டை பேஸ் பண்ணி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன். இந்த டிமினிஷ்ட் கார்டோட யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கார்டோட நோட்ஸ் எல்லாமே 3 ஹாஃப் இன்டர்வலில் ஸ்பேஸ் ஆகிருக்கும். சி டு இ ஃப்ளாட், இ ஃப்ளாட் டு எஃப் ஷார்ப் டு ஏ பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 ஹாஃப் ஸ்டெப்பில் இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இன்னைக்கு இன்டர்வலில் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இன்டர்வலில் பேஸ் பண்ணி தான் என்ன வருது, கார்டோட நேம்ஸ் வருது. ஒரு சி மைனர் கார்டில் கண்டிப்பாக மைனர் இன்டர்வலில் உள்ள ஸ்பேஸான ஒரு நோட் இருக்கணும். டிமினிஷ்ட்னா பர்ஃபெக்டை டிமினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆக்மெண்ட்னா பர்ஃபெக்ட் நோட்டை வந்து ஹாஃப் ஸ்டெப் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு கார்டோட பிஹேவியர் தெரியும், கார்டோட நேமை டக்குன்னு நம்ம ரீகலெக்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Another video we will see. Bye. Thank you.